கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை தியானம் செய்யலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கலாமா? வாசிக்கலாம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது சத்ருவை பார்த்து நாம் பேசுகிறோம். உலகத்தில் மனிதர்களோடோ மற்ற யாரோடோ நமக்கு பகை இல்லை. ஆனால் பொல்லாத சத்ருவோடு தான், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கு அந்த சத்ருவானவன் நாம் இடம் கொடுக்கும் போது என்ன பண்ணிடுறான்? நம்மளை பாவத்தில் விழ வச்சிடறான். கோபத்தில் வேண்டாத விஷயத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கீழே விழுந்துடுறோம். அப்போ நாம் போய் ஜெபிக்கலாங்கும் போது சத்ரு என்ன பண்ணுவான்? நீ பாவி, நீ ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்கறதில்ல, நீ இப்படி செஞ்சுட்ட, நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி கொடுத்து ஆண்டவர் விட்டு பிரிக்க பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கார் இல்லையா? கர்த்தர் நம்மளை மன்னிக்கிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மிகுந்த கஷ்டத்தில் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், கர்த்தருக்கு விரோதமாக பண்ணிட்டோன்னு சொல்லி கலக்கத்தோடு என்ன பண்ணுவது ஏது பண்ணுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்துங்க. சீர் பொருந்தும் போது ஆண்டவர் பாருங்கள், 7 தடவை இல்லை, 70 தடவை இருந்தாலும் மன்னிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவரே அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகவே கூடாது. சத்துருக்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக்கணும். தைரியமாக பிசாசுக்கு ஏற்று நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என் சத்துருவே, நான் விழுந்து போன நீ சந்தோஷப்படாத. ஆண்டவரை பார்த்து நீங்கள் தைரியமாக பேசலாம். சத்துருவை பார்த்து எதிர்த்து நிற்கலாம். கர்த்தரோடு நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்துருக்கணும், பிசாசுக்கு பயப்படக்கூடாது. இன்ற நாளில் கூட நான் இருளில் இருந்தால் கூட கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரா? வெளிச்சத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன், இருள் எனக்குள்ளே வந்துருச்சுன்னு பயப்படுறீங்களா? கலங்காதீங்க. இன்றைக்கு கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? சோத்திரங்கத்தாவே, நன்றி சுவாமி. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் அன்று தகப்பனே, ஆதாம் ஏவாளும் சத்ருவுக்கு இடம் கொடுத்து விழுந்து போனார்கள். அவர்களை மீட்க நீர் மனிதனாய் பிறந்து, ஆண்டவரேப்பா தெய்வமாகி மனிதர், ஆண்டவரேப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்காக மனிதராய் பிறந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீர். இன்றைக்கு கூட உங்களுடைய ஜனங்கள் அப்படியாய் தவறி விழுந்திருப்பார்களானாலும் கர்த்தாவே, இருளில் இருக்க அவர்களுக்கு நீர் வெளிச்சமாக வந்து சத்ருவை மேற்கொள்ள பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.